நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 80 சென்ட் இடம், ஒரு ஹைவே மேலே ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது. நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவு அப்படிங்கிற இடத்துலேருந்து வெஸ்டர்ன் சைடு மேற்க வந்தோன்னா ஒரு 6வது 7வது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது இந்த கேரளா போகிற அந்த சொக்கனூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்டு மேலேயே தான் இருக்குங்க. தார் ரோடு ஃபேஸ்லேயும் ப்ளஸ் கட் ரோடு ஃபேஸ்லேயுமே இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைவேட் ரோடு, நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற ரோடு தான். நீங்கள் இப்படி வரலாம், இல்லை மெயின் ரோட்லேருந்தே டேரெக்டாக ரேம்ப் போட்டு வந்துக்கலாம். டோட்டல் ஏரியா 80 சென்ட்டுங்க. இந்த 80 சென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இபி, ஒரு போர்வெல்லு, ஒரு கிணறு 3மே வந்துடும். ஸோ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உயிர் வேலின்னு சொல்லுவாங்கள்ல, கம்பி வேலி ஃபென்சிங்லாம் கிடையாது. நொச்சி செடின்னு சொல்லுவாங்க, இந்த நொச்சி தலை, அந்த செடியை தான் வந்து நமக்கு பார்டராக கொடுத்துருக்காங்க. மெயின் ரோடு ஃபேஸிங்காக இருக்கட்டும், இந்த ஃபேஸிங்காக இருக்கட்டும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப சூப்பரான சில் கிளைமேட்டில் சுற்றி தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் ஒரு 80 சென்ட் மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து, அதாவது நீங்கள் ஈச்சனாரியாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த பக்கம் ஈச்சனாரி, மலைமச்சம்பட்டி இந்த பக்கம் இருந்து வரவங்க வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவு வந்து வரணும். இல்லை நீங்கள் இப்படி மதுக்கரை, சுந்தராபுரம், அல்லது வந்து இந்த பக்கம் கோவைப்புதூர் பக்கம் இருந்து வரணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எல்என்டி பைபாஸை கிராஸ் பண்ணி நாச்சிப்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பாலத்துறை, நாச்சிப்பாளையம், வழுக்குப்பாறை, டைரெக்டாக கண்ணமநாயக்கனூர், சொக்கனூர் ரோடு. ஸோ இது வந்து ரொம்ப பக்கம். நீங்கள் வந்து கிணத்துக்கடவு போகிற டிஸ்டன்ஸோடு இது பாதி தான் வரும் உங்களுக்கு. இப்போ கிணத்துக்கடவுலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதே டைமிங் தான் நீங்கள் எல்என்டி பைபாஸ்லேருந்து வந்தாலும் எடுத்துக்கும். டோட்டலாக 80 சென்ட் கிளை வட சரிவு பூமி. ப்ராப்பர்ட்டியில் நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்குது. காட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாக்கு, வாழை, தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 இயர்ஸ் இருக்குங்க. எல்லாமே நாட்டு மரங்கள் மட்டும்தான், கிராஸ் எதுவுமே கிடையாது. ரோடு ஃபேஸ் வந்து 80 சென்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 140-150 அடி அந்த மெயின் ரோடு ஃபேஸ்லேயே வரும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெயின் ரோடு வரைக்கும் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் வாங்கி ஒரு சூப்பரான இடத்துல ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இதோட பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி எங்கேயுமே கிடையாது. நிறைய வீடியோ நம்ம போட்டிருப்போம், எல்லாமே ஹைவேஸில் சின்ன ஓரளவுக்கு டச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது பஸ் ரோட்டு மேலே கிட்டத்தட்ட 80 சென்ட்டுக்கு ஒரு 150-200 அடி ரோடு ஃபேஸ்லேயே கிடைக்கும். ஸோ ரொம்ப அருமையான, ரொம்ப சூப்பரான கிளைமேட்டில் நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இது வந்து செம்மண்ணும் சரள மண்ணும் கலந்த ஒரு பூமி, ஓகேங்களா. இது ரொம்ப சூப்பரான ஒரு மண் வளம், அது தென்னை மரத்துக்கு ரொம்ப சூப்பரான மண் வளம். ரெண்டாவது, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழை அல்லது வந்து ஜாதிக்காய், ஜாதிபத்திரின்னு சொல்லுவாங்களா, அந்த ஜாதி செடியாக இருக்கட்டும், அல்லது வந்து பாக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த இடம் சூப்பரான இடம். இந்த 80 சென்ட்டுக்கே ஒரு போரு, ஒரு கிணறோடு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. ஹைவேஸ் பெஸ்ஸில் எல்லாமே இருக்குது. நல்ல அருமையான ஒரு இடம். இந்த இடத்த தயவு செய்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் யாராவது கேட்குறாங்க, ஒரு 70 சென்ட் 80 சென்ட் ஒரு ஏக்கர் கேட்குறாங்க, இல்லை லெஸ் தென் ஒரு 40 சென்ட் 30 சென்ட் கேட்குறாங்கன்னா கூட தயவு செய்து இந்த வீடியோலாம் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி கோயம்புத்தூர் டு அன்னூராக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சியாக இருக்கட்டும், இல்லை ஆனைக்கட்டியாக இருக்கட்டும், ஸோ இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சொந்த ப்ராப்பர்ட்டியுமே நிறையா இருக்குது, அதுவுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி மாங்கரையில் கூட நம்மளோட ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி ஒரு 3 சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாராவது 10 சென்டிலிருந்து 40 சென்ட் 50 சென்ட் வரைக்கும் அந்த சின்ன பட்ஜெட்டில் ஃபார்ம் லேண்டு தேடுறீங்கனாலும் தயவு செய்து கூப்பிடுங்க. அதேமாதிரி ஏக்கர் வந்து 30-40 லேக்ஸுக்கு கூப்பிடுற மாதிரி இருந்தாலும் தயவு செய்து கூப்பிடுங்க. ஏன்னா ஆனைக்கட்டி, அகலி, அட்டப்பாடி வில்லேஜெல்லாம் 20-25 லேக்ஸ் இருந்தே பெர் ஏக்கர் இடம் இருக்குது. ஸோ நீங்கள் பட்ஜெட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாதுங்க, எங்களுக்கு லொக்கேஷன் தான் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா லொக்கேஷன் சொல்லுங்கள், அந்த லொக்கேஷனில் என்ன ரேட்டு போய்கிட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கிணத்துக்கடவு ஏரியாவெலாம் ஏக்கர் வந்து 1.25 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா, நல்ல மெயினான ரோடு ஃபேஸில். கட் ரோடு ஃபேஸில் போனால் இங்கேயுமே 40-50 லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நம்மக்கிட்டே கிணத்துக்கடவு ஏரியாவில் ஏக்கர் 40-45 லட்ச ரூபாய்க்கு 2 ஏக்கர் 95 சென்ட் இடமும் இருக்குது. தயவு செய்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே மாதேஷ் கிட்ட போனால் இடம் கிடைக்காது அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். என்ன பட்ஜெட்னாலும் தயவு செய்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பட்ஜெட்டுக்கு எந்த ஏரியா சூட் ஆகும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரியே உங்களுக்கு பேப்பர்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் லீகல் ஒப்பீனியன்லேருந்து வாங்கி எல்லாம் கம்ப்ளீட் கொடுத்ததுக்கப்புறம் தான் கரையத்துக்கு கூட்டு போவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, வாங்க சீக்கிரம் கரை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் அர்ஜென்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, கம்ப்ளீட் பேப்பர் வாங்குகிறோம், லீகல் கொடுக்குறோம், கம்ப்ளீட் லாயர் என்னென்ன லீகல் கேட்குறாரோ எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கரையத்துக்கு போனால் போதும். எந்த ஓனரையுமே நம்ம வந்து அர்ஜென்ட் படுத்துறதும் கிடையாது, யாரையும் வந்து இமீடியட்டாக கரையம் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறதும் கிடையாது. இடம் பிடிச்சிருந்து எல்லாம் ஓகே அப்படின்னா தான் நம்ம கரையத்துக்கு போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தகவல் யாராவது தெரியணும் அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலே இருக்க நம்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ.